தொடர்ந்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம், மத்தேயு 22 அதிகாரம் 14 வசனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு 15 இருந்து 33 வசனம். 34வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 15 அதிகாரம் 22 அதிகாரம் 15 இருந்து 33 வசனங்கள். முதல்ல 15 இருந்து 22 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பாருங்க கடவுளுடைய வார்த்தை. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் என் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதனால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், அந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் என்பதை வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த உலகத்தினுடைய பாடுகள்ல, பாவங்கள் மத்தியில ஒரு கிறிஸ்தவனா வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான வாழ்க்கையா இருக்குது. வாரந்தோறும் நம்ம ஆராதனைக்கு கூடி வருகிறதே இந்த உலகத்துல நம்ம தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு மகிமையா வாழணுன்றதுக்காக தான். ஆனால் நடைமுறையில நம்ம அதுல பல இன்னல்களை, சிக்கல்களை சந்திக்கிறோம். நம்மளால பல இடங்களை நம்ம தோற்று போறோம். இப்போ இந்த பகுதி நமக்கு அதுல ஒரு பலனையும் ஆறுதலையும் கொடுக்குது. ஒரு அநீதி நிறைந்த துன்மார்க்கமான உலகத்துல, ஒரு துன்மார்க்கமான அதிகாரத்துல எப்படி நாம தேவனுக்கு பிரியமா வாழ்றோம். அதாவது இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனா இந்த உலகத்திலையும் நித்தியத்திலையும் நான் எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன், இந்த உலகத்துல இம்மையிலையும் மறுமையிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாசனம் 15 இருந்து 22 வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இறுதி பகுதிக்கு வந்துட்டார். இன்னும் 2 நாள்ல அவர் சிலுவையில மரிக்க போறார். அந்த சம்பவம் தான் இங்க சொல்லப்படுது. அதுல கடைசியா அவர் தேவாலயத்துல அந்த ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பை எச்சரிக்கிறார். அதுல 3 உவமைகள் சொல்றாரு. 3 உவமைகள் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இயேசுவை நிராகரிக்க போறாங்க, எப்படி அவர் கொலை செய்ய போறாங்க, புறஜாதிகளுக்கு எப்படி ரட்சிப்பு போகிறது, எருசலேம் எப்படி அழிய போகிறதுன்ற எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. கடந்த வாரம் நம்ம அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த ராஜாவினுடைய குமாரனுடைய உண்மையை நம்ம பார்த்தோம். அந்த உண்மையை அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 22 அதிகாரத்துல தொடர்ந்து ஒரு 3 பிரதானமான கேள்விகளை அவரை எப்படியாச்சும் பேச்சில் அவர் அகப்படுத்தும்படியா, அதான் நம்ம 15ஆம் வசனத்துடைய ஆர்வமே சொல்லுது. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படியாக அவரை யோசனை பண்ணி, அவருடைய செயல்களில் நம்ம எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, அவருடைய பாவகரமான காரியங்களையும் எதையும் நம்ம ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல. அதனால அவர் எப்படியும் பேச்சில் ஏதாச்சும் முரண்பட்ட கருத்தை சொல்லுவார், யாருக்காச்சும் ஆதரவா யாருக்காச்சும் எதிராக அவர் சொல்லுவார், அதை வச்சு அவரை நம்ம கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. எந்த வகையில அவர் அகப்படுத்தலாம், ஒரு கடினமான பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விகளை கேட்டு அவர் மனிதர்களுக்கு எதிராக எப்படி தூண்டி விடலாம், மனிதர்கள் கையில் அவரை எப்படி ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்ற சிந்தையோட அவங்க யோசனை பண்ணி அங்கே ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, அங்கே யார் வந்தாங்கன்னு சொல்லுவோம். பரிசேயர் ஆலோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரும் அவரிடத்தை அனுப்பினார்கள். அவர்கள் வந்து சொல்லி பார்க்கணும். இதில் ஒவ்வொரு புத்தகம் ரொம்ப முக்கியம். இங்கே வந்தது பரிசேயருடைய சீசர்கள், ஏரோதியர்கள். யூத கலாச்சாரத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருப்பாங்க. இந்த பரிசேயர்கள் பார்க்கும் பொழுது மத தலைவர்கள், அவங்க ஜபாலயத்தை ரூல் பண்ணுறவங்க, ஜனங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறவங்க, வேதத்தின் மீது வைராக்கியம் கொண்டவர்கள், பாரம்பரியங்களை சடங்குகளை அனுசரிக்கிறவங்க, அவங்க ரோமர்களுடைய ஆளுகை எதிர்க்கிறவங்க. கடவுளுடைய உலகம், கடவுளுடைய தேசம், இங்கே ஒரு புறஜாதியான ஒரு ராஜா வாழக்கூடாதுன்னு சொல்லி ரோம அரசாங்கத்தை நேரடியாகவே அவங்க எதிர்க்கிறோம். அவங்க பரிசேயர். இப்போ ஏரோதியர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது ஏரோதினுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் யூதர்கள் தான், ஆனால் ரோம அதிகாரத்தை அங்கீகரிக்கிறவர். கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோது, 4 விதமான ஏரோதுகள் இருந்தாங்க. அந்த ஏரோதுகளுடைய அதிகாரத்தை, தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கிறவர்கள். ரோம அதிகாரம் நமக்கு தேவை. ரோம் இருக்கிறனால நமக்கு ரோடு கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. ஸோ ரோமர்களோட நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
ரோமத்திலிருந்து நம்ம நிறைய நற்பலன்களை பெறுகிறோம்னு சொல்லி ரோமர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க ஏரோதியர்கள். அப்போ ரெண்டு முரண்பட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் எதிரிகள் இயேசுவை பிடிப்பதற்கு ஒன்று கூடி வர்றதை நம்ம பார்க்கணும். இயேசு யூதனுக்கு கடலாக இருக்கிறாரு, ரோமனுக்கு பைத்தியமாக இருக்கிறார். ஏன்னா திரள் கூட்டும் பொழுது ஒரு புறம் ஜனங்களை வர ராஜாவா நியமிக்க முற்படும் பொழுது எருசலேமில் திரள் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அவர் கழுதையில் தாவீதின் குமாரனை ஓசனான்னு சொல்லி பாட புகழ்ச்சியெல்லாம் வந்து ரோம அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குது, யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசுவை முடிவு கட்டி அவர் யார் பக்கம் நிற்கிறார்? அவர் யூதர்கள் பக்கம் நிற்கிறாரா, ரோமர்கள் பக்கம் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரை மக்கள் மத்தியில் அவருடைய பேருக்கு அவகீர்த்தி பண்ணும்படியா ரெண்டு பேரும் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு கேள்வியோட வர்றாங்க. அதான் அந்த பகுதியில் பார்க்கணும். அந்த கேள்வி சொல்லுது, அவங்க வந்து அந்த கேள்வியை கூட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அவரை குறித்து புகழ்றதை பார்க்கணும். முதல்ல, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையால் உமக்கு எப்படி தோன்றுகிறது சொல்லி எழுறாங்க. கேள்விக்கு முன்னாடி இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? எதிரிகள். சொன்னது யாரு? அவரை கொலை செய்ய நினைச்சவங்க. அவருடைய எதிரிகள் அவரை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை பார்க்குறோம். நீ சத்தியம் உள்ளவர், சத்தியத்தின்படி வாழுகிறவர். இயேசுட்ட அநீதி கிடையாது. இயேசு ஒரு தேவ மனிதன், தேவனுக்காய் வாழுகிற ஒரு மனிதன், ஒரு குறைவற்ற பரிசுத்தமானவர்னு சொல்றாங்க. தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர், கடவுளுடைய ரட்சிப்பின் வழியை ரொம்ப தெளிவாக போதிக்கிறீங்க. உங்களுடைய போதனையில எந்த கள்ள உபதேசமும் இல்லை, உங்களுடைய உபதேசத்துல எந்த குறைபாடும் இல்லை. நீங்க தான் தெளிவா இந்த யூத சமுதாயத்துல கடவுளுடைய சத்தியத்தின்படி வாழ்றீங்க, சத்தியமா இருக்கிறீங்க, சத்தியத்தை போதிக்கிறீங்க. சீசர்கள் கூட அதை சொல்லலை, சுகமாகி போன அநேகர் சொல்லலை. இது சொல்றது யாரு? கொலை செய்ய தேடிய பரிசேயர்களும் ஏரோதியர்களும் அவளை சொல்றாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்று சொல்றாங்க. யாருக்கும் பட்சபாதமாக மாட்டீங்க, யாருக்கும் ஆதரவா யாருக்கும் எதிராக நீங்க நடுநிலையான ஒரு ஆள். நீங்க எந்த மக்களையும் சார்ந்திராத, எந்த மனித புகழ்ச்சியும் விழுந்து போகாத ஒரு ஆள். எந்த மனிதனுக்கும் நீங்க ஆதரவா கொடுக்காம எந்த மனிதனுக்கும் பயப்படவில்லை, எந்த அதிகாரத்துக்கும் பயப்படவில்லை. ஏன்னா அவர் ஆசாரியன் எதிர்க்கிறார், வேதப்பாரகன் எதிர்க்கிறார், உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் எதிர்த்து தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் தேவ பிரதிநிதியா தேவகுமாரனா அதிகாரத்தோட அவர் பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதா அவர் சொல்றார். சத்தியத்தின்படி வாழ்றாரு, சத்தியத்தை போதிக்கிறாரு, முகதாட்சணை இல்லாம இருக்கிறாரு, எந்த மனிதனுக்கும் பயப்படாம இருக்கிறார். எதிரிகள் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி கேட்டுட்டு இது உண்மையாகவே இருதயபூர்வமா சொன்னாங்களா? இல்லை. உண்மையாகவே அவரை கனப்படுத்தும்படியா சொன்னாங்களா? இல்லை. அந்த கேள்விக்கு அவர் தப்ப முடியாதுன்றக்காண்டி சொல்றாங்க. கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் விலகி போக முடியாதுன்றதுக்காண்டி அவ்வளோ ஒரு பயநஞ்ச புகழ்ச்சியா நயவஞ்சகமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கே சொல்றாங்க. சொல்லிட்டு ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு நீ என்ன நினைக்கிறீங்க? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லுங்க. நம்மளை ஆளக்கூடிய இந்த ரோம அரசாங்கத்துக்கு நம்ம வரி கொடுத்துட்டு இருக்கிறோம், அது சரியா தப்பா அப்படின்றவங்களே கேட்குறாங்க. ரோம ஆதரவாளர்களா பரிசேயர்கள் இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. ரோமத்தை எதிர்க்கிறவர்களா யூதர்கள் இருக்கிறாங்க, ரோம ஆதரவா ஏரோதியர்கள் இருக்கிறாங்க. இப்போ இயேசு எந்த பதில் சொன்னாலும் அவர் குற்றவாளியாக தீர்க்கப்படுவார். இயேசு வந்து நீ ரோமனுக்கு வரி கொடுக்குறது சரிதான்பா அப்படின்னு சொன்னால், யூத மக்கள் ஏற்கனவே வரியால் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. பரிசேயர்கள் ரோமர்கள் எதிர்க்கிறாங்க. இப்போ அவர் ரோமருக்கு ஆதரவாக வரி கொடுக்கலான்னு சொல்லிட்டா இவர் நமக்கு எதிரியாக இருக்கிறாரு, இவர் ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தேசத்தை அழிக்க பார்க்குறாரு, இவர் ஏன் இப்போ பரிசேயன் எதிர்க்கிறான்னு புரியுதா? இவர் ஏன் மதத்தில் இவர்கள் எதிர்க்கிறான்னு புரியுதா? இவர் ரோமனுடைய கைக்கூலி, இவர் ராயனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால், அவரும் நம்மளோட ஒரு பொய்யான தீர்க்கதரிசியாக வாழ்கிறாருன்னு சொல்லி யூதர்கள் மத்தியில் அவருடைய பெயரை அவப்படுத்தி யூதர்கள் கையாலேயே அவரை கல் அறிஞ்சு கொள்ள வைக்கிறார். அப்படி அவர் இல்லை ரோம அதிகாரம் ரொம்ப தப்பு,
அவன் அநியாயமாக நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான், ரோமனுக்கு நம்ம வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா அங்கே இருக்கிற ஏரோதியர்கள் அவரை ரோமன்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. உமது பேரரசில் அவர் வாழ்ந்து கொண்டு உமது அரசுக்கு எதிராக வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ரோம அதிகாரத்தையும் ராஜாவை நிராகரிக்கிறாருன்னு சொல்லி ரோமர்கள் கையினால் அவர் தண்டிக்கப்படலாம். எப்படி தண்டிக்கப்படலாம்? இவர் எந்த பதிலும் பேசாமல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் உண்மையாகவே அடிப்படையான சத்தியத்தை கூட தெரியாமல் ஒரு நம்ம தேவனுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய எதையுமே செய்யாமல் இவர் ரெண்டாக மண்ணி வாழ்கிறாரு. இவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து நம்மக்கிட்டே அவங்ககிட்டே மாய்மாலம் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் இன்னும் அதிகமாக நம்பிக்கை இல்லாமல் பிறந்தவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இயேசு என்ன பதில் சொன்னாலும் அவர் தப்பிக்காதபடி ஒரு யூதன்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டால் உண்மையாகவே பதில் சொல்ல முடியாது. ரோமர்கள் மத்தியில் ராயனுக்கு வழி கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னானா ரோமன் கைது பண்ணிடுவான், வரி கொடுக்கறது சரின்னு சொன்னால் யூதன் அடிச்சு போட்டுருவான். இப்போ அப்படி ஒரு நயவஞ்சகத்தோட அவங்க என்ன வந்து நிற்கிறாங்க. வரலாறு தோறும் கிறிஸ்தவம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு துன்மார்க்க அதிகாரத்துக்கு நான் எப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்றது, ஒரு மோசமான ராஜாவுக்கு நான் எப்படி உண்மையில குடும்பங்களாக இருக்கிறது, அல்லது ஒரு அவிசுவாசியான கணவனுக்கு எப்படி நான் நல்ல மனைவியாக இருக்கிறேன், ஒரு அவிசுவாசியான பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது, ஒரு விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ராஜாவுக்கு என்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டு எப்படி வாழ்றது. இது வரலாறு தோறும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்விகளும் குழப்பங்களும் பழைய ஏற்பாட்டிலிருந்து இதை நம்ம பார்க்கலாம். அப்படி வரலாறு தோறும் இப்படி குழப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் நிறைய நேரம் நீங்கள் சபை வரலாறை பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை அவங்க குழப்பம்னால தான் சபை தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாட்டோட அதிகாரத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. பிஷப்புகளும் பேராயர்கள் வரும் பொழுது போப்புகள் அரசனை தனக்கு கீழே வச்சு நான் தான் ராஜாவை நியமிக்க முடியும் சொல்லி போப்புகளுடைய அதிகாரம் பெருகுவதை பார்க்கலாம். அதற்கு ஆப்போசிட்டாக இங்கிலாந்தில் சபைகள் பெருகும் பொழுது அரசாங்கம் சபையை கைக்குள்ள கொண்டு வந்துச்சு. போப்புக்கு இனிமேல் எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து சபை வரும் பொழுது இங்கிலாந்து ராஜாக்கள் சபையை கண்ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் எங்களை நியமிக்க முடியாது, அரசாங்கம் தான் இனி சபையை நியமிக்கும், அரசாங்கம் தான் போதகரை நியமிக்கும் சொல்லி சபைக்கும் தேசத்துக்குமான பிரச்சனை தீவிரிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பரிசுத்தவான்களுடைய காலத்தில் சபையை தனியாக தேசம் தனியாக பிரித்து சபை வேறு தேசம் வேறு ரெண்டும் சேர்ந்து பயணிக்க முடியாது. இதுக்கு வேறு தலைவர்கள், இதுக்கு வேறு தலைவர்கள். நீ ஏன் கூட்டுக்கு வராத, நான் உன் கூட்டுக்கு வரமாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு கூட்டில் பயணிக்கிறோம். இப்படி தான் சபை புரிஞ்சு போனதை பார்க்குறோம். ஆனால் இயேசு இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வை சொல்கிறாங்க. இது ஏதோ வரி கொடுக்கக்கூடிய மக்களுக்கான தீர்வு இல்லை, இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கான தீர்வு. உண்மையாகவே நாம் ஒரு விசுவாசியாக ஒரு அநீதியான ஒரு தலைவனுக்கு எப்படி குடிமகனாக வாழ்கிறது, ஒரு அநீதியான தலைமைத்துவத்தில் உள்ள ஒரு பெற்றோர், ஒரு கணவன், ஒரு வேலை பார்க்கக்கூடிய எஜமா அல்லது ஒரு சபையினுடைய தலைவர், இவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஞானமாக பயபக்தியாக வளர்றதுக்கு தான் ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு பதில் சொல்கிறார். இயேசு அவங்கள கூப்பிட்டு அவர் கேட்குறார், இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இயேசு பதில் சொல்லலை. இயேசு முதல்ல அவன் என்ன நோக்கத்தான்னு இந்த கேள்வியை கேட்குறான். அவன் எவ்வளோ புகழ்ச்சியாக அவனுடைய வார்த்தைகள் மாய்மலமாக இருக்கின்றதை அவர் பார்த்து, மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். நீ உண்மையாகவே ராயன் மேலே அக்கறைப்பட்டு இந்த கேள்வி கேட்குறியா? உண்மையாகவே வரி கொடுக்கறது உனக்கு பாரமாக இருக்குதுன்றாலும் நீ கேள்வி கேட்குறியா? உன் கேள்வியுடைய நோக்கம் பதில் தெரிகிறது அல்ல, உன் கேள்விக்குடைய நோக்கம் என்ன பதிலை நான் சொல்ல போகிறேன்றது. கேள்வியுடைய நோக்கமே என்னை எப்படி கைது பண்ணலாம், என்னை எப்படி அழிக்கலாம், என்னை எப்படி மக்கள்கிட்ட பிடிச்சு கொடுக்கலான்றது அவனுடைய நோக்கமாக இருக்குது. நீ ஒரு மாய்மானக்காரன்னு சொல்லி சொல்கிறார். நீ ஏன் என்னை சோதிக்கிறேன்னு சொல்லி கேட்குறார். கேட்டவர் என்ன சொல்கிறாரு, வரி காசை எனக்கு காமிக்குன்னு சொல்லி சொல்கிறார். நீ வரி கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறியே, நீ கட்டுற வரி காசை முதல் எனக்கு காட்டுன்ற. அப்போ அவங்க தேடி வந்து ஒரு ரோம வரி காசை காட்டுறாங்க. அந்த ரோம வரி காசுல எப்பயுமே எந்த ராஜா ஆள்றானோ அவனுடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கும், கிரீடத்தோடு அவனுடைய முகமும் கீழே அவனுடைய பேரும் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு புறம் மறுபுறம் அந்த காசுடைய மதிப்பும் அந்த ராஜாவினுடைய வம்சமும் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அந்த காசை அவர்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. இயேசு அந்த பணத்தை அந்த 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 காயின் அந்த நாணயத்தை அவர் கையில் எடுத்து ஜனங்கள்கிட்ட காட்டுறார்.
இந்த சுரூபமும் இந்த மேலெழுத்தும் யாருடையது கேட்கிறார். ராயனுக்கு வரி கட்டலாமான்னு கேட்கலையே, இந்த வரி கட்டுற இந்த காசுல இருக்கிறது யாரு? இந்த உருவமும் இந்த மேலெழுத்தும் யாருடையது? அது பார்த்தாவே தெரியும், ராயனுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேர் சொல்றாரு, இது ராயனுடையதா இருக்கிறதுனால இது நீ ராயனுக்கு செலுத்துன்ற. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? பதில் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்றதான். ஏன் சொல்றாரு ராயனுக்கு வரி கொடு அப்படின்னா? அதோட முடிக்கல, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொல்லி முடிக்கிறார். ராயனுடையதே ராயனுக்கும் சொல்லும் பொழுது இவர் ரோம அதிகாரத்தை தான் சப்போர்ட் பண்றாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ரோம அதிகாரத்துக்கு மேல் இருக்கக்கூடிய தேவனுக்கு நீ கீழ்ப்படியணும், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பதில் மூலமா, இந்த சம்பவங்கள் மூலமா நம்ம அறிய வேண்டிய ஒரு 4 அடிப்படையான சத்தியம் என்ன? இயேசுவே இந்த பதிலை அவங்களுக்கு சொன்னார். முதல்ல இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, அநீதி நிறைந்த உலகத்துல நான் நீதியா எப்படி வாழ்றேன், அநீதி நிறைந்த தலைமைத்துவத்துக்கு நீதி உள்ளவனா எப்படி வாழ்றது, துன்மார்க்கம் உள்ள மனிதர்கள் மத்தியில நான் பரிசுத்தமா என்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொன்னா, முதல் தகுதி சத்தியத்துக்கு சாட்சி பகர வாழ்கிற வாழ்க்கையின் மூலமா. எந்த மனுஷன் சத்தியத்துக்கு சாட்சி பகருகிறானோ அவன் நீதியோடு வாழ முடியும். வரி கட்டணும், வரி கட்டுறது சரி அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த கேள்வி அவங்க இயேசுக்கிட்டே வந்து கேட்குறாங்கன்னா, இயேசு நிச்சயம் அதுக்கு சரியான பதிலை கொடுப்பார். இயேசு வரலாறு தோறும் இருக்கக்கூடிய இந்த குழப்பமான இந்த சூழ்நிலைகள்ல சரியான பதிலை கொடுப்பான்னு அவங்க நம்பினாங்க. அது காரணம், அவர்கிட்ட சத்தியம் இருக்குன்னு தெரிஞ்சாங்க, அவர் சத்தியம் மார்க்கத்தை போதிக்கிறான்னு அறிஞ்சாங்க, அவர் முகதாட்சணியம் இல்லாதவன் அறிஞ்சாங்க, எந்த மனிதனை குறித்தும் அவருக்கு கவலை இல்லைன்னு அறிஞ்சாங்க. அவர் தான் அதுக்கு சரியான ஆள். அப்போ இயேசுவும் அதே ரோம அதிகாரத்துக்கு தான் இருக்கிறார். இயேசு ராயனுக்கு கீழே இருக்கிறார். இயேசு துன்மார்க்கமான பிரதான ஆசிரியர் கீழே இருக்கிறாரு. இயேசு துன்மார்க்கமான யூத தலைவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார். ஆனா அந்த இயேசு ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கட்டினாரு, நியாய பிரமாணத்துல செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சாரு, பிரதான ஆசாரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செஞ்சாரு, பாவியா பிறந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரு, அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எல்லா வேதபூர்வமான ஆலோசனைகளையும் பிரமாணங்களுக்கு தன்னை உட்புகுத்தி அவர் தேவாலயத்தினுடைய எல்லா பண்டிகைகளையும் அவர் பங்கு பெற்றார். அவர் ரோமனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஆசாரியனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சாரு, மேலதிக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஒன்னே அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்திய மார்க்கத்தை போதிக்கிறவர், அவர் எந்த மனித பயமும் இல்லாம நீதியா வாழ்ந்தவர், அவர் பரிசுத்தத்துக்கு நீதியாக்கும் சாட்சியாக வாழ்ந்தவராக இருக்கிறார். துன்மார்க்கமான உலகத்துல நான் எப்படி கிறிஸ்தவனா வாழ்றேன்னு சொன்னா, சத்தியத்தின்படி வாழணும், வேதம் என்னை ஆளணும், என்னைய பார்க்கிறவனுக்கு நான் சத்தியத்துக்கு சாட்சி பகருகிறவன், என் வாழ்க்கையில உண்மையும் நீதியும் பரிசுத்தமும் காணப்படலைனா, என் வாழ்க்கையில தேவனுடைய சுபாவம் வெளிப்படனா, தேவனுக்குள்ளான அன்பும் நீதியும் இரக்கமும் மன்னிப்பும் கிருபையும் கொண்டதான் சத்தியத்தினுடைய சாட்சி. இப்போ இயேசு அவங்க பார்க்கும் பொழுது அவங்கள பாதிச்சு ஈர்த்த விஷயம், எதிரிகள் சொல்றாங்க, அவரை கொலை செய்ய தேடினவங்க சொல்றாங்க, அவர் சத்தியமானவர், தேவனுடைய வார்த்தையை சத்தியமா போதுகிறவர், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, எந்த அநியாயமும் இல்லை, அவர் பரிசுத்தமா நீதியா எந்த மனித பயமும் இல்லாம, எந்த மனிதனுக்கு ஆதரவும் இல்லாம, அவர் போலியா இல்லாம, அவர் கடவுளுக்கு முன்பாக உத்தமத்தோடு வாடுகிறவர். இதை உங்க உலகம் சொல்லுமா? அநியாய அதிகாரத்தை கொண்டு நீங்க குழம்புறீங்க, அநியாய கணவனை கண்டு, அநியாய மனைவியை கண்டு, அநியாய தலைமைத்துவத்தை கண்டு, அநியாய தேசத்தை கண்டு, அநேக தலைவர்களை கண்டு நம்ம புலம்புறோம். ஆண்டவன் சொல்றாரு, நீ எப்படி இருக்கிற? உன்கிட்ட அநியாயம் இல்லாம இருக்குதா? உன்கிட்ட குறைவு இல்லாம இருக்குதா? நீ அநீதி இல்லாம வாழ்றியா? இப்ப இந்த அநீதி நிறைந்த உலகத்துல நீ கிறிஸ்தவனா இருக்குன்னு சொன்னா, உன்னிடத்துல சத்தியத்துக்கு சாட்சி படுவதும், சத்தியம் மனிதனா சத்தியமானா நீ இருக்கணும், என்னுடைய பிள்ளையா அந்த உலகத்துக்கு காட்ட. இப்படிதான் யோசேப்பு வாழ்ந்தான். யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் கடவுள் இல்லாத, பெற்றோர்கள் இல்லாத, ஒரு விக்கிரக வழிபாடு கொண்ட ராஜாவுக்கு சேவை பண்ணக்கூடிய அடிமையா யோசேப்பு போனான். அந்த யோசேப்பு எப்படி நீதி உள்ளவனா வாழ்ந்தான்னு சொன்னா, அவன் தேவனோடு இருந்தான், அவன் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தினான், அவன் தேவனுடைய சத்தியத்தை பாதுகாக்கிறவனா இருந்தான். அவனும் சரி, எஸ்தரும் சரி, மொர்தேகாயும் சரி, தானியேலும் சரி, இவர்கள் எல்லாமே துன்மார்க்கமான அதிகாரத்துல
இயேசுமே துன்மார்க்கமான அதிகாரத்துல சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறார். அப்படி வாழ்றோமா? நம்ம அநீதியை குறித்து பொங்கி எழுகிறோம். என்னங்க இவ்வளோ ஊழல் பண்றாங்க, என்னங்க இவ்வளோ லஞ்சம் பண்றாங்க, என்னங்க இவ்வளோ குடும்பலாம் நடக்குது, என்னங்க இவ்வளோ பாடுகள், ஏங்கன்னா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என்ன இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளோ துன்மார்க்கமான தலைமைத்துவம், துன்மார்க்கமான மனிதர்கள்ன்றோம். நாம முதல் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு எதுவாக இருக்குதா? ரெண்டாவது இந்த பகுதி என்ன சொல்கிறதுனா, ராயனுக்கு வரி கொட்டுறது அவங்களுக்கு பிரச்சனை. அந்த பரிசேயர்கள் ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமான்னு கேட்கும் பொழுதே எங்களுக்கு கொடுக்க மனம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்க விருப்பப்படலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோமனுடைய அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த கேள்வியை நேரடியாக அவங்க சொல்லலாம். இயேசுவிட்ட அவங்க ரோமருக்கு வரி கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ரோமனுக்கு எதிராக எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணலை. ரோமுடைய அதிகாரிக்கு கீழே வரி கட்டிட்டு அவங்க இயேசுகிட்ட பதில் கேட்டு வரல, இயேசுவை கைது பண்ணும்படியாக அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில போலித்தனம் காணப்பட்டனால, போலியான வேஷம் காணப்பட்டனால தான் துன்மார்க்கமான ராஜ்யத்துக்கு எப்படி வாழணும்னு தெரியல. அவன் நீதியா வாழ ஏன் தெரியல, சத்தியத்தின் பாடி வாழ ஏன் தெரியலன்னு சொன்னா வேஷத்தாரியா இருக்கு. அதான் இயேசு அவனை பார்த்த உடனே சொல்றாரு, மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ வேஷம் போடுற, ரோமனுக்கு வரி கட்டுறது நியாயமா என்ற கேள்வி நீ ஏன்ட்டியா கேட்கணும்? அந்த கேள்வியை கேட்பதற்கு நானா உரிமையா? அந்த கேள்வியை உன்னை ஆளுகிற அதிகாரிகிட்ட போய் நீ கேட்கணும். ரோமர்கள் உன்னை ஆளுவதற்கு யார் காரணம்? ரோமனுக்கு நீ வரி கட்டுவதற்கு யார் காரணம்? உன்னுடைய தலைவர்கள் உன் தேசத்தை பாதுகாக்காம விட்டது காரணம். நீ கனமா எண்ணக்கூடிய ஆசாரியர்களும் இஸ்ரவேலுடைய மூப்பர்களும் இஸ்ரவேல் ஆளக்கூடிய தேவ மனிதர்களும் விட்டுட்டு போன அவர்களுடைய போலியான வேஷம். அவங்க தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க ரோமர்களுக்கு ஆதரவாக இருந்து ரோமர் கையில பணத்தை வாங்கி அவர்கள் முன்னாடி ரோமனுக்கு எதிராக இருந்துட்டு மறைமுகமா ரோமனுக்கு ஆதரவா இருக்கிறான். அவனை போலதான் நீ. இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களுடைய பிரச்சனையுமே போலியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அநீதியான உலகத்துல நம்ம ஏன் புலம்புறோம்? அநீதியான அதிகாரத்துக்கு நாம் ஏன் கட்டுப்பட மாட்டேன்றோம்? அநீதியை சகித்து கொள்ள மாட்டேன்றோம்? அநீதியான அதிகாரத்துக்கு ஏன் நம்மளால் கீழ்ப்படிய முடியலன்னு சொன்னால் நம்ம போலியான வேஷம் கொடுக்குறோம். வீட்டில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முகமூடி போடுறவன், சுயநலத்துக்காண்டி பக்தியினுடைய வேஷத்தை தரிக்கிறவன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி மற்ற நாளில் ஒரு மாதிரி இருக்கிறவன் ஒரு பொழுதும் அநீதி இருந்த உலகத்தில் நீதியாக வாழ மாட்டான். அவனுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை எப்படி தேவனுக்கு பிரியமா வாழணும்னு தெரியாது. மூணாவது ஆண்டவர் இந்த பகுதியில இருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நீ போலியா இருக்கிற, நீ மாய்மாலக்காரனா இருக்கிற, உனக்கு பதில் சொல்ல முடியாது. உனக்கு உண்மையாகவே தேசத்தை குறித்து அக்கறை கிடையாது. உனக்கு ரோம அதிகாரத்தை குறிச்சோ யூத ஜனங்களை குறிச்சோ அக்கறையோடு இந்த கேள்வி கேட்கல. நீ வேஷத்தோட என்னையே பழி வாங்குறதாக இந்த கேள்வி கேட்கிற, உனக்கு பதில் சொல்ல முடியாது. நீ தப்பான நோக்கத்தோட வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லாம நீ ஏன் என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு, நான் ரோமனுக்கு ஆதரவா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? வரி கொடுக்குறது நியாயமா இல்லையா? இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5:6 சொல்றாரு, துன்மார்க்கமா ஆளுகிறவனுக்கு ஒன்று ஒப்புக்கொடணும், உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுன்றார், உன் சத்துருக்களை நேசின்றார், உன் பகைவனை அன்பு கூறுன்றார். ரோமன் உன் சத்துருவா உன் பகைவனா இருக்கிறான்னா அவனை நேசி. 17 கடைசியில பேதுருட்ட கேட்குறாங்க, உங்க போதகர் வரி கட்டுறது இல்லையான்னு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு இடர்லாம் இல்லாதபடி பேதுருவே நீ தூண்டில்ல மீன் தூண்டில்ல ஒரு தூண்டில போட்டு மீன் வாயில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வரி பணமா கட்டுன்றார். ஏசு ரோமனுக்கு வரியை கட்டுறாரு, அது எல்லாத்துக்கும் பகிரங்கமா தெரியுது. அவர் எல்லா வரியையும் கொடுக்குறாரு, அவர் எந்த அரசாங்கத்தை எதிர்க்கல. அப்ப ஏசு ஏற்கனவே எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். ரோமருக்கு வரி கட்டுறது நியாயம்ன்ற ஸ்டாண்ட்ல தான் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் சொல்றார், நீங்க ஏன் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அவங்களுக்கு, நீ வரி காசு கொண்டு வந்து நீ ராயனுக்கு செலுத்து. ஏன் சொல்றாருன்னா, அந்த வரி காசு ரோமன் கையில இருந்து உனக்கு கொடுக்கப்பட்டது. அவன் வரியை உங்ககிட்ட வாங்குறதுக்கான காரணம் என்ன? அவன் உனக்கு நன்மை செய்யறான், அவன் உனக்கு ரோடு போட்டிருக்கிறான், அவன் உனக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறான், அவன் தேசத்தினுடைய மதில் சூழலை வச்சு பாதுகாக்கிறான், அவனுடைய போர் படைகளை வச்சு உனக்கு வேண்டிய புதுவான நன்மைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு தான் உன்னை வரி வாங்குறான்.
அவன் துன்மார்க்கமா ஊழல் பண்ணாலும், அவன் துன்மார்க்கமா தேவனை வணங்காதவனா இருந்த பொழுதும் அவனை தேவன் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான். முத புரியும். உன்னை ஆளுகும்படியா ராயனை வைத்தது தேவன், உன்னை ஆளும்படியா பார்வோனை வைத்தது தேவன், உன்னை ஆளும்படியா நேபுகாத் நேச்சாரை வைத்தது தேவன், உன்னை ஆளும்படியா உலக அதிகாரங்களை வைத்தது தேவன். அவன் உனக்கு எதிரி கிடையாது, அவன் தேவனுடைய கருவி. பார்வோன் ஏன் உன்னை அடிமைப்படுத்தினான்னா நீ மனம் தெரிஞ்சு பரிசுத்தம் அடையணும். நேபுகாத் நேச்சாருக்கு நீ அடிமையா போகணும்னு சொன்னா நீ பரிசுத்தம் அடைகிறதுக்கு. அப்ப துன்மார்க்கமான அதிகாரியை ஏன் உனக்கு கொடுக்குறேன், துன்மார்க்கமான பெற்றோரை ஏன் கொடுக்குறேன், துன்மார்க்கமான கணவனை ஏன் கொடுக்குறேன், துன்மார்க்கமான மனைவியை ஏன் கொடுக்குறேன், துன்மார்க்கமான பிள்ளைகளை ஏன் கொடுக்குறேன்னா உன்னையே பரிசுத்தப்படுத்துகிறேன். யூதனே, ரோமன் உன்னை ஆள்றதுக்கான காரணம் அவன் திருந்துறதுக்கல்ல, நீ திருந்துறது. நீ கடின முகமா இருக்கிற, நீ தாழ்மை இல்லாதவனா இருக்கிற, நீ பரிசுத்தம் இல்லாதவனா இருக்கிற, நீ போலியா இருக்கிற. அவனுக்கு நான் யாருன்னு நீ காட்டு. இந்த அநீதியான துன்மார்க்கமான ரோமனுக்கு உன் கடவுள் யாரும் நீ காட்டு. இந்த அநீதியான துன்மார்க்கமான தலைமைத்துவத்துக்கு நீ ஜீவனுக்குரிய பரிசுத்தமா வாழ்ந்து நான் யாருன்னு அவனுக்கு காட்டு. யோசேப்பு அதனாலதான் அடிமைக்குத்தனத்துக்கு போனான். யோசேப்பு ஏன் எகிப்துக்கு போனான்னா இஸ்ரவேலின் தேவன் யாருன்றதை காட்டுறது. தானியாலும் சாத்ராக்கும் மேஷேக்கும் ஏன் பாபிலோனுக்கு அடிமையா போனார்கள் என்று சொன்னா இந்த உலகத்துக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவன் யாருன்றதை காட்டுறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான அதிகாரிகளையும் துன்மார்க்கமான தலைவர்களையும் கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னான்னா உலக கடமைகள்ல பொறுப்புள்ளவனா இருக்கணும். மூணாவது இந்த பகுதியை தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்ல ராயனுடைய ராயனுக்கு செலுத்துன்றார். அவன் உங்களுடைய எதிரி கிடையாது, நீ நேசிக்க வேண்டிய நபராகனா. அவனுக்கு கடவுள் ஞானம் தெரியாது, அவனுக்கு வேதம் தெரியாது, அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை தெரியாது, அவனுக்கு நீதியின் மார்க்கம் தெரியாது. உனக்கு தெரியும், நீ அவனுக்கு கீழ்ப்படிச்சு அதை காட்டு. நீ பதிலுக்கு பதில் செய்யாத, அநீதியோட போராடாத, துன்மார்க்கத்தோட எதிர்த்து சண்டை போடாத, நீ அடி வாங்க. நீ துன்மார்க்கத்துக்கு எதுவாக செய்யாம நீ துன்மார்க்கனுக்கு நன்மை செய். துன்மார்க்கமான தலைவனுக்கு நீ உன் கடமையில பொறுப்புள்ளவனாக சொல்றான். அவன் அநீதி பண்ணிட்டான், அவன் அநியாயம் பண்றான், அவன் ஒடுக்குறான், அவன் என்ன கொள்றான், அவன் என்ன சுரண்டான், அவன் என்ன ஊழல் பண்றான்னு நீ சொல்லாத. அவனுக்கு உன் கடமையை நீ செய்கிறான். துன்மார்க்கமான ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய நியாயமான கடமைகளை செய்கின்றார். துன்மார்க்கமான கணவனுக்கு அவிசுவாசியான மனைவி செய்ய வேண்டிய நியாயமான கடமைகளை செய்ய. உனக்கு வந்து 7 சொல்றார். அவிசுவாசியான உன் கணவனை ஆதாயப்படுத்துவதற்கு உன்னுடைய பரிசுத்த நடக்க உதவுன்னு சொல்லி சொல்றார். அதே தான் அவிசுவாசியான மனைவியை ஆதாயப்படுத்துவதற்கு உன்னுடைய கடமை பொறுப்புல நீ உன் கடவுள் யாருன்றதை காட்டு. நீ நேசிக்கிறதின் மூலமா, நீ கீழ்ப்படுகிறதின் மூலமா, நீ வரி கட்டுறது மூலமா, நீ ஊழல் செய்யாம நேர்மையா உண்மையா அவனை கனப்படுத்துற, அவனை நேசிக்கிற, அவனுக்கு இந்த தேவன் யாருன்னு காட்டுறதுல பொறுப்புள்ளவனாக சொல்லி சொல்றார். நீ வரி கட்டு, ராயனுடைய ராயனுக்கு செலுத்து. அவன் அநீதியா வரி கேட்கிறான், அவன் ரொம்ப அதிகமா கேட்கிறான், அது ஓ வேலை இல்லை, தேவன் அவனை வச்சிருக்கிறார். நீ அவனை எதிர்த்து உன போராட்டம் பண்ண சொல்லலை, உண்ணாவிரதம் இருக்க சொல்லலை. அவன் அநீதி உள்ளவன் தான், ஆனா நீ அவனுக்கு கடமையை செய். கடமையை செய்யும் சொன்னா கடவுளுக்கு எதிரான காரியங்களையும் சேர்த்து செய்யறது. தானியேல் ராஜாவுக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சா அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தான். ஆனா ராஜா சிலையை வழங்குன்னு சொல்லும் போது வழங்க முடியாதுன்னு சொல்லலாம். தேவ அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய உலக அதிகாரத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் நிராகரிக்கக்கூடிய அதிகாரத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படிய முடியாது. இயேசுவ கடவுள் இல்லைன்னு சொல்லு அப்படின்றப்ப நம்ம அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. கடவுளுடைய சுவிசேஷத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படிய முடியாது. நீதியா பரிசுத்தமா வாழாதன்னு சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படிய முடியாது. மற்ற வகையில அவனுடைய எல்லா அநியாயமான தீர்மானங்களுக்கும் அவனுடைய எல்லா அநியாயமான காரியங்களுக்கும் நீதி செய்கிறவர் கடவுள். நமக்கு அவன் அநீதி சொன்னானா கடவுள் அவனுக்கு நீதி செய்வார். நம்மளும் அநீதிக்கு அநீதி செய்ய சொல்லலாம், நம்மளும் அநீதியை சண்டை போட சொல்லலாம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி அவன் நீதியா உலகத்துல வாழன்னு சொன்னா இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதாவது தேச பக்தி என்றாவது கிறிஸ்தவனுக்கு தாங்க இருக்கணும். நேற்று தேசத்தினுடைய சுதந்திர தின விழான்னு சொல்லி எல்லாம் கொடியை ஸ்வீட்டை கொடுத்துட்டு தேசப்பற்ற வெளிப்படுத்துறான். அதெல்லாம் தேசப்பற்று. வேதம் தேசப்பற்ற அப்படி வெளிப்படுத்த சொல்லலை. தேசப்பற்று என்பது தேசத்தை தேவ கோபத்திலிருந்து மீட்பது தான். தேசப்பற்று என்பது தேசத்தை அழியாமல் பாதுகாப்பது தான்.
தேசப்பற்று என்பது தேசத்தை பரிசுத்த தோட்டமா பாதுகாப்புறது தான் தேசப்பற்று. அது இயேசுக்கு இருந்துச்சு, அது தானியேலுக்கு இருந்துச்சு, அது யோசேப்புக்கு இருந்துச்சு. அப்ப மெய்யான ஒரு யூதனாகிய நீ அநீதியான துன்மார்க்கமான இந்த ரோம அரசாங்கத்துக்கு நீ கடமை உள்ளவனா பொறுப்புள்ளவனா நடக்கும் பொழுது உன்னுடைய தேவனுடைய ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் உன்னுடைய தேவனுடைய அன்பை வழங்கு, உன்னுடைய தேவனுடைய நீதியை வழங்கு, உன்னுடைய தேவனுடைய சுபாவத்தை இந்த உலகத்துக்கு வாங்க. அதுக்கு என்ன பண்ணு? உன் கடமை முதல் ஒழுங்கா செய். கிறிஸ்தவனா கடவுள் உன்னை எந்த வேலையில் வச்சிருக்கிறா அந்த வேலையில முதல் உண்மையா அந்த வேலையை தேவன் செய்வது போல செய். ஒரு மாணவனா, ஒரு மனைவியா, ஒரு கணவனா, ஒரு பெற்றோரா, கடவுள் உன்னை கூட்டுற வேலையில வச்சிருக்கிறாரா? கடவுள் உனக்கு அக்கூஸ் கிளீன் பண்ற வேலையை வச்சிருக்கிறாரா? அந்த வேலையை தேவனுக்கு உத்தமமா நீ செய். கடமையில பொறுப்பு இல்லாதவன் ஒரு பொழுது உண்மையான கிறிஸ்தவனா இருக்க மாட்டான். பொறுப்புள்ள கணவன் அல்லாதவன் தேவனுக்கு பொறுப்புள்ள சீசனா இருக்க மாட்டான். பொறுப்புள்ள மனைவியா இல்லாதவ தேவனுக்கு பொறுப்புள்ளவளா ஒரு பொழுது இருக்க முடியாது. தேவன் நீ உலக கடமைகளை பொறுப்புள்ளவனா வாழ்றத வச்சு அந்த மகிமையை இந்த அநீதி இந்த உலகத்துல ஒரு சாட்சியை பாதுகாக்கிறவரா இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ பொறுமுறோம், எவ்வளோ முறுமுறுக்கிறோம். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த ஊரில் பிறந்தேன், நான் ஏன் இந்த கிராமத்தில் பிறந்தேன், எனக்கே இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கே இந்த மனைவி, எனக்கே இந்த பிள்ளைகள், எனக்கே இந்த அதிகாரி, எனக்கே இந்த எஜமான், எவ்வளோ பொறுமுறோம். ஆனவர் சொல்றாரு, அவன் அடங்கி இருக்கிறார். மேலான எல்லா அதிகாரமும் நான் நியமிச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த பிரதமரை நான் கொடுத்துருக்கிறேன். அவன் விக்கிரக வழிபாடு உள்ளவனா இருக்கலாம், சுவிசேஷம் எதிர்க்கிறவனா இருக்கலாம். நீ அவனுக்கு காட்டு, உன் அடியின் மூலமா, உன் அன்பின் மூலமா, உன் பொறுமையின் மூலமா. இயேசுவை நீங்க பாருங்க, இயேசு பிலாத்து முன்னாடி நிற்கிறார் பாருங்க. இயேசு பிலாத்து முன்னாடி எவ்வளவு பொறுப்புள்ளவரா தன் கடமை செய்கிறார். பிலாத்து அநியாயமா தீர்ப்பு எழுதுறான், பிலாத்து அநீதி செய்யறான். நீ என்ன அநியாயமா தீர்த்துட்டு இருக்கிற, நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற, நீ ராஜாவா சரியில்லைன்னு சொல்லல. அவர் சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படலாம், என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை சொல்லி கடவுளை சாட்சியா சொன்னார். நான் சத்தியத்துக்கு சாட்சி குழந்தை வந்த ராஜான்னு சொல்லி சொல்றார். என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதுலன்னு சொல்றார். அதுதான் தேசபக்தி. இந்த உலகத்துல உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் எப்பயுமே தேசபக்தியா வாழணும், தேசத்தை நேசிக்கிறவனா. அதுதான் உண்மையா தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அந்த தேசபக்தியை வெளிப்படுத்துவதற்கு தான் சுவிசேஷம் சொல்லணும். அந்த தேசபக்தியை வெளிப்படுத்துவதற்கு தான் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும். அந்த தேசபக்தியை வெளிப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த நீதி உள்ளவனா இருக்கணும். அந்த தேசபக்தியை செய்வதற்கு தான் கடமையில பொறுப்புள்ளவனா இருக்கணும். அப்பதாங்க சுவிசேஷம் எல்லாமே செயல்படும். நாம வெறுமனே வாயெல்லாம் ஊர் ஊரா சொல்றதுனால மக்கள் ரட்சிக்கப்பட்டு வரமாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை இயேசுவை போல சத்தியத்துக்கு சாட்சியா, பரிசுத்தத்துக்கு அடையாளமா, போலி இல்லாத, மாய்மானம் இல்லாத, வேஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா, கடமை பொறுப்புள்ள ஒரு மனிதனை நான் வாழும் பொழுது தேவனுக்குரியவனா இருக்கும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். 4வது இந்த பகுதி நமக்கு சொல்லுது, ஒரு அநீதி நிறைந்த உலகத்துல தேவனுக்குரிய கடமைகளில் உண்மையான வாழ்க்கை வாழ்றாங்க. உலக பொறுப்புகள் மாத்திரம் இல்ல, தேவனுக்குரிய கடமைகள். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தவே ராயனுக்கு செலுத்துவான். தேவனுக்குரியதை முதலாவது செலுத்தனவன் எல்லா பொறுப்பையும் சரியா செய்யும். ஏன் கடமை பொறுப்புகளை சரியா இருக்க முடியல, சத்தியத்துக்கு சாட்சியா இருக்க முடியல, போலியா ஏன் வேஷம் கொடுத்துக்கிறோம்னா கடவுளும் கொடுக்க வேண்டிய செலுத்தணும். அதான் அவர் சொல்றாரு, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேணாமா நீ ஏன் தெரியுமா கேட்குற, நீ தேவனுக்கு ஒழுங்கா உன்னை அர்ப்பணிக்கலாதான் கேட்குற. தேவனுக்குரியதை நீ ஒழுங்கா செலுத்திருந்தனா ராயனுக்குரியதை பத்தி நீ கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியமே இல்லையே. யோசேப்பு சிறைச்சாலையில தேவனுக்கு உண்மையா இருந்தான், பார்வோனுக்கு அது உண்மையுள்ளவனா இருந்தான், போத்திபார் வீட்டுல உண்மையுள்ளவனா இருந்தான். தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவனா, கடவுளுடைய சமூகத்துல மன்றாடுகிறவனா, தேவனுக்கு உண்மையா இருந்தான். ராஜா அவன் அதிகாரத்துல கொண்டு போய் உண்மையாக வச்சான். துன்மார்க்கமான உலகத்துல தேவனுக்குரிய கடமைகளை உண்மையா வாழ்றதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த 4 குவாலிட்டி முதல் இருக்குதா? கடவுளுக்குரிய எந்த ஆவிக்குரிய கடமை ஒழுங்கா செய்யறீங்க? 6 நாள்ல எத்தனை நாள் ஒழுங்கா பைபிள் வாசிச்சீங்க, ஜெபம் பண்ணீங்க, கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்க, சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தீங்க, வேஷம் இல்லாம இருந்தீங்க, பரிசுத்தமா இருந்தீங்க, உங்க கடமையை ஒழுங்கா செஞ்சீங்க? இதெல்லாம் மாறாம, நம்ம சமுதாயம் மாறாம, நம்ம மாறாம நம்முடைய ரட்சிக்கப்படாத உறவுகள் மாற மாட்டாங்க. நம்ம இடத்துல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிப்படாம ஆத்மாக்களுடைய ரட்சிப்பு, தேசத்தினுடைய ரட்சிப்பு, சமுதாயத்தில் ஒரு எழுப்புதல் நடைபெறாது. எல்லாம் தேசம் சீரழிஞ்சு போகுது, தேசத்துல எழுப்புதல் நடக்கல, மக்கள் கடவுள் அறியல, ஒரு நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சுவிசேஷம் மறக்கப்படுகிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதல் நீ வெளிச்சமா இரு,
நீ பரிசுத்தமாறு, நீ சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவனாரு, நீ உலகத்துக்கும் தேவனுக்கும் உண்மை உள்ளவனாரு அப்படின்றதான் ஆண்டவர் சொல்றார். ரைட். 2 பார்க்குறோம். வாசிங்க 23-29. அப்படியே இரண்டாம் மூன்றாம் சகோதரர்கள் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த சிறியும் சென்று போனார். ஆகையால் ஈஸ்வரர்களில் அவர் 7 பேரில் எவனுக்கு அவர் மனைவியாய் இருப்பார், அவர்கள் எல்லாரும் அவரை விவகாரம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிபலமாக, நீங்கள் வேத வாக்கியங்களை தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். ரைட். 2வது அந்த பகுதியில் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அநீதியான உலகத்துல நீதியோடு வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். அதுக்கு 4 குவாலிட்டி பார்த்தோம். 23-29 நித்திய வாழ்வை அநீதியாக புறக்கணித்து வாழக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்? ஏன் ஒரு மனுஷன் இந்த அநீதியான உலகத்துல அவன் நித்தியத்தை மறந்தவனா வாழ்றான்? நித்திய வாழ்வையை மனுஷன் புறக்கணிக்கிறான். கடவுளுடைய ராஜ்யத்தை மனுஷன் புறக்கணித்து வாழ்வதற்கான காரணம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பரிசேயர்கள் ஏறதில் வந்து கேள்வி கேட்டாங்க. இயேசு பதில் சொல்றாரு. அவங்க வாயடைச்சு போறாங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு விலகி போனாங்கன்னு சொல்லி 22 பார்க்கணும். அடுத்து கேள்வி யார் கொண்டு வராங்க? சதுசேயர்கள் கொண்டு வராங்க. 23ஆம் வசனத்துல உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்தார்கள். மாத்தி மாத்தி அவர் எப்படியாச்சும் கார்னர் பண்ணி எப்படியாச்சும் அவரை கைது பண்ணி பிடிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. பரிசேயர்கள் இப்ப தோத்துட்டாங்க, ஒன்றும் அவர்கிட்ட கூட்டையை கண்டுபிடிக்க முடியல. இப்ப அடுத்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் வர்றாங்க. பைபிள்லயே சதுசேயர்கள் இயேசுவை சந்திச்சது இங்கேதான் முதல்ல பார்க்குறோம். சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி தான். பரிசேயர்கள் மற்றவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, இந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. சதுசேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுசேயர்கள் வந்து யூதேய சமுதாயத்தில் மத தலைவர்களில் பிரதானமானவர்கள். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி இந்த சதுசேயர்கள் தான் சனகரிப் சங்கத்தினுடைய பிரதான தலைகள். இந்த சதுசேயர்கள் தான் எப்பயுமே பிரதான ஆசாரியர்களாக இருப்பாங்க. மகா பிரதான ஆசாரியர்களா இந்த சதுசேயர்கள் தான் இருப்பாங்க. இதோடு இந்த சதுசேயர்கள் வேதத்துல எல்லா புத்தகத்தையும் நம்புறதில்லை. இந்த சதுசேயர்கள் முதல் 5 புத்தகத்தை மட்டும் நம்புறோம். மோசே எழுதிய 5 ஆகமங்களை மட்டும் தான் நம்புவாங்க. அது மட்டும் தான் வேதம் நம்புறோம். இன்னொன்று, இந்த சதுசேயர்கள் எப்பயுமே ரோம அரசாங்கத்தினுடைய கைகுலியலாக இருந்தவர்கள். இவர்கள் எப்பொழுதுமே தேவாலயத்தினுடைய பணங்கள் எல்லாமே அவங்க தான் கையாளுவாங்க. அதனால இவங்க எப்பயுமே ஒரு உயர் ரக ஐஸ்வர்யவான்களாக தான் இருந்தாங்க. பரிசேயர்கள் கூட அநேக நேரம் பொருளாதார கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் சதுசேயர்கள் எப்பயுமே பெரிய பணக்காரர்கள், பணக்கார முதலைகள், மதத்தில் பெரிய தலைவர்கள், ரோம் அரசாங்கத்தினுடைய மதிப்பை பெற்றவர்கள். ரோம் எப்பயுமே இந்த சதுசேயர்கள்ட்ட தான் எல்லா தீர்மானங்களையும் கொண்டு வருவாங்க. அவங்கள தான் யூதர்களுடைய தலைவர்களை அங்கீகரிப்பாங்க. இப்போ அந்த மேன்மையான சதுசேயர்கள் பாருங்க, ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆசாரிய பணியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், சமுதாயத்தில் பெரிய நீதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள், வேதத்தினுடைய அடிப்படையான சத்தியம் உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலே நம்பாதவர். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. அதனால தான் அவங்க தீர்க்கதரிசி புத்தகத்தையும் சங்கீதத்தையும் நிராகரித்தாங்க. சங்கீதத்தில் தேவதூதர்களை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்கதரிசிகள் உயிர்த்தெழுதலை குறித்தும் நிறைய சொல்கிறதுனால அவங்க அதை நிராகரிக்கிறது இல்லை. தேவதூதர்கள் அவங்க நம்ப மாட்டாங்க. மரணத்துக்கு அப்புறம் வாக்குகள்ன்றவங்க இந்த உலகத்தில் வாழ்றதா வாக்கு. இந்த உலகத்திலே எல்லா நீதியும் அநீதியும் நமக்கு கிடைச்சிருது, நம்ம செய்வதற்கான பலனை கிடைச்சிருது. ஆத்மா வந்து அழியாத ஒன்றுலாம் இல்லை, மரணத்தோட அது அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லா விதமான சந்தோஷத்துக்கும் மூல காரணம் என்று வாழ்கிறவர்கள், உலக சிந்தை கொண்டவர்கள். இப்போ அவங்க இயேசுவை எப்படியாச்சும் கார்னர் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்களும் போதகரே அப்படின்னு வந்துட்டு அவங்க ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதைக்கு வேத ஆதாரத்தை எடுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. பழைய ஏற்பாட்ட நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றார். பாகமத்தில் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல கல்யாணம் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு கணவன் பிள்ளை தராமல் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால்
அவனுடைய சகோதரன் வந்து அந்த கோத்திரத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி, இஸ்ரவேலுடைய சந்ததி அழியாதபடிக்காக, அந்த சமுதாயம் பாதுகாப்பதற்காக தேவன் அவனுடைய சகோதரன் அவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி புத்திர சந்தானத்தை உண்டாக்கணும். அது நியாயப்பிரமாணம் சொல்லு. இப்போ அதை அவங்க எடுக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்வதற்கு எத்தனையோ தர்க்கங்கள் இருக்குது. உயிர்த்தல் இல்லைன்னு சொல்றதுக்கு பைபிள் எங்கேயுமே ஆத்மா அழிவில்லாதுன்னு சொல்லவே இல்லைங்க நேரடியாக. பைபிள் எங்கேயுமே செத்து போனவன் பரலோகத்திலிருந்து வந்தான்னு எங்கேயுமே சொல்லணும். பழைய ஏற்பாடு பைபிள் எங்கேயுமே பரலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நித்தியமா மேன்மையா உயிரோடு இருக்கிறாங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. அப்புறம் எப்படி உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதுவுமே மனித குறைபாடோட பலவீனத்தோட கேட்கலாம். ஒரு லாஜிக்கா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. பல காரியங்கள் மூலமா ஒரு அறியாமையில பலவீனத்துல கேள்வி கேட்கலாம். ஆனா இவன் எப்படி கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துல ஒரு போர்ஷன் எடுக்கிறான். இப்ப சந்தானம் இல்லாதவனுக்கு சந்தானம் புத்திர சந்தானக்காரனுங்கிறதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு சம்மந்தமே கிடையாது. அது தேசத்தை பாதுகாப்பதற்கு, தேவ ஜனங்களுடைய கோத்திரம் அழியாமல் இருப்பதற்கு, மேசியாவினுடைய வருகைக்காக 12 கோத்திரம் பாதுகாக்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டதா அந்த சம்பவம். அதுக்கு உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த ஒரு பகுதியை உயிர்த்தெழுதலுக்காக எடுக்கிறான். உயிர்த்தெழுதல் இல்லைன்றதுக்கு ஆதாரமா எடுக்கிறான். எடுத்துட்டு அவன் ஒரு கதை சொல்றான். என்ன கதை சொல்றான்? எங்களுக்குள்ளே 7 சகோதரர்கள் தான். நாங்கள் 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தோம். அதுல எங்க அண்ணன் மூத்தவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான். அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் இறந்து போயிடறான், சீக்கிரமா இறந்துறான். நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய தம்பி 2வது கல்யாணம் பண்றான். மறுபடியும் அங்க பிள்ளை இல்லை, அவன் இறந்துடுறான். இப்படி நாங்க 3, 4, 5, 6, 7 பேர் கல்யாணம் பண்ணோம். எப்படி இருக்கிறது? 7 பேர் கல்யாணம் பண்ணோம். 7 பேர் மூலமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கல. 7 பேர் இறந்துட்டாங்க. கடைசியில் அவளும் இறந்துட்டான். அவளும் இறந்துட்டா. இப்ப அவங்க உயிர்த்தெழுதல்ல, ஒருவேளை அவங்க கடவுளுடைய ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி யாருக்கு மனைவியா இருப்பான்? எவனுக்கு அவன் மனைவியா இருப்பான் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை விட ஒரு அருவருப்பான கேள்வி வேற எது இல்லை உயிர்த்தெழுதலுக்கு. இதை விட உயிர்த்தெழுதலை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம யோசிக்க முடியாது. இது வந்து அவனுடைய இருதயம் எவ்வளவு கரப்டடா இருக்குது, அவனுடைய எண்ணம் எவ்வளவு வேதத்தை விட்டு விலகி இருக்குது. ஒரு பண ஆசையில பாவ இச்சையில விழுந்து போனவே, பன்றிகள் முன் உங்கள் முத்துக்களை போடாதீங்கன்னு அவர் மத்திய 7 சொன்னார். நாய்களுக்கு விலை மதிப்பில்லாத கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க வர்றாங்க. அவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இயேசு தயவுள்ளவரா இரக்கம் உள்ளவரா? முதல்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்த பிரதானமா சொல்றாரு. 29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுங்கள். முதல் பிரச்சனை, உங்களுக்கு முதல் வேதனாவே என்னன்னு தெரியும். வேத வாக்கியம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, என்ன வசனத்தை என்ன அர்த்தப்படுத்தணும்னே உனக்கு தெரியல. விருத்துதல் இல்லைன்றதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வசனத்தை எடுத்துட்டு வர, ஒரு பகுதி எடுத்துட்டு வர, அதுல இருந்து விருத்துதல் இல்லைன்னு நிரம்பிக்கிற உனக்கு என்ன தெரியுது பைபிளை குறிச்சு? வேதத்துக்கு உனக்கு முதல் சம்பந்தம் இல்லை. அது நிமித்தமா கடவுளுடைய வல்லமையை நீ அறியாம இருக்கிற, வேத அறிவு உனக்கு இல்லாம இருக்கிறதுனால கடவுளுடைய வல்லமை உனக்கு, கடவுள் எவ்வளவு வல்லமையானவர், கடவுளுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாதனாலதான் நீ தப்பான எண்ணம் கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் வந்து உயிர்த்தெழுதலை நம்பணும், உயிர்த்தெழுதலை தெரிஞ்சுக்கணுன்றலாம் கேள்வி கேட்க. கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை அவமானப்படுத்தணும், இயேசுவை குறை கண்டுபிடிக்கணும். இப்ப சதுசேயர்கள் இந்த கேள்வியை பல யூதர்களிட்ட கேட்டிருப்பான், பல பரிசேயர்கள்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிருப்பான். சொல்லுப்பா, உயிர்த்தெழுதலை நம்புறியே, இந்த மாதிரி 7 பேர் கல்யாணம் பண்ணி இறந்துட்டான், இப்ப வேலை அவன் போய் யாருக்கு அவன் மனைவியா இருப்பா சொல்லு. நிறைய பேருக்கு பதில் தெரியும், சொல்லியிருக்க கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க அவ்வளோ பேர் சொல்லாத பதில ஏன் சொல்ல போறாரான்ற சிந்தனையோட அவங்க வந்து அந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் கடவுளுடைய வல்லமையும் வேதத்தை அறியாதனால தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள் சொல்றாரு. இதுல ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த கேள்விக்கான நோக்கம், பின்னணி, இது வந்து நம்ம அறிய வேண்டிய சமயம். மனுஷன் நித்திய வாழ்வையை புறக்கணிக்கிறான், மகிமைக்குரிய வாழ்வை ஒரு மனுஷன் ஏற்புரைக்கிறான்னு சொன்னா முதல் அடிப்படையான விஷயம், அவன் வேத அதிகாரத்தை புறக்கணிக்கிறான். இந்த சதுசேயர்களுடைய பிரச்சனை,
5 ஆகமங்கள் தான் வேதம், மற்றது வேதம் இல்லை நம்ம முடிவு பண்ணாம. அதுதான் அவனுடைய பிரச்சனை. அந்த 5 ஆகமங்களும் உயிர்த்தெழுதலை பேசுது. உயிர்த்தெழுதலை பேசாத வேத பகுதியே இல்லை. எல்லா புத்தகமும் ஆத்ம உயிர்த்தெழுதலை குறித்து பேசுது. ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு உடனே ஆண்டவர் உயிர்த்தெழுதலை தான் சொல்றார். ஸ்ரீயின் வித்து பிசாசினுடைய வித்து சொல்ற, அற்பத்தின் வித்து ஸ்ரீ வித்து பகை உண்டாக்குவேன். ஸ்ரீயினுடைய ராஜ்யம் நிலைத்து நிற்கும். ஸ்ரீயினுடைய வரக்கூடிய மேசியா பாவம் இல்லாத ஒரு உலகத்தை கொடுக்க போறாரு. அதுவே ஆதாமுக்கு தெரியும். தேவன் ஒரு புதிய உலகத்தை கொடுக்க போறாரு, ஒரு புதிய ராஜ்யத்தை கொடுக்க போறாரு, ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்குன்னு ஆதாமுக்கே தெரியும். உயிர்த்தெழுதல் ஆதாமுக்கு தெரியும், ஆபேலுக்கு தெரியும். அதனாலதான் அவன் விசுவாசத்தினால பலியை செலுத்தி தான் உயிரை காயனுக்கு முன்னாடி இறந்து போனான். மகிமையான வாழ்வு இருக்குன்னு தெரியும். இப்படி வேதத்துல எல்லா பகுதியும் எடுக்கணும். ஆபிரகாமுக்கு தெரியும். எபிரேயர் சொல்லுது, அவன் கானான எதிர்பார்த்து போல தேவன் உண்டாக்குன பரிசுத்த நகரத்தை எதிர்பார்த்து அவன் போனான்னு சொல்லுது. ஈசாக்கு யாக்கோபோடு ஈசாக்கோடு யாக்கோபு கூடாரங்கள்ல குடியிருந்தான்னு சொல்லுது. அவன் தோல்ல மாட்டி தொழுது கொண்டான்னு சொல்லுது. ஈசாக்கு பயபக்தியோடான்னு சொல்லுது. யோசேப்பு தான் எலும்புகளை கொடுத்து சாட்சி கொடுத்தான்னு சொல்லுது. எலும்புகளை இஸ்ரவேல் அடக்கம் பண்ணு தேவராஜ்யத்தை காத்திருந்தான்னு சொல்லுது. மோசே, தாவீது, சங்கீதங்கள்லாம் அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வாசஸ்தலத்தில் வாஞ்சி இருப்பது தான் என்னுடைய தாகமா இருக்கிறது. பூலோகத்துல எனக்கு யாரும் இல்லை, பரலோகத்துல உண்மை தவிர வேற யாரும் இல்லைன்னு எல்லாரும் நித்திய உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாங்க. பைபிள் ஃபுல்லாவே அந்த உயிர்த்தெழுடைய சத்தியம் மேலோங்கி இருக்கு. அந்த அடிப்படையான சத்தியம் ஆதியாகமத்தினுடைய அடிப்படையாகவே இருக்குது, அல்கியா வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த வேதத்தை வச்சிருக்கிற இவர்கள் அந்த உயிர்த்தெழுதலை நம்பாததுக்கான காரணம், வேதம் தன்னை ஆளும் முடிவு பண்ணாங்க. தன்னுடைய இருதயமும் சிந்தனைகளும் வேதத்தால் ஆளப்படும். வேதத்துக்கு கீழ்ப்படியும் முடிவு பண்ண. வேதத்தை கோட் பண்றான், வேதத்தை மேற்கோள் காட்டுறான். ஆனா வேதம் சொல்வதற்கு அடிபணிந்து வாழல. வேத அதிகாரம் இருக்கிற இடத்துல நித்திய ஜீவனுக்குரிய மேன்மைகள் இருக்காது. வேத அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத இருதயம் உலகத்துக்கு அடிமைப்பட்டு வருது. இந்த உலக சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற வேத அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. 2வது, இவர்களால் ஏன் நித்திய ஜீவனை அறிவிக்க முடியலன்னு சொன்னா, கடவுளுடைய உறவின் அவசியத்தை அவங்க உணரல. கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு என்ன உணரல. அவங்க உண்மையாகவே இந்த உலகத்துல கடவுளை அறிஞ்சிருந்தா, கடவுளை நேசித்திருந்தா, கடவுளை பிரிக்கப்பட்டிருக்கணும்னு உணர்ந்திருப்பான். தன்னுடைய இருதயம் கடவுளோட சேர்ந்துலேன்னு வந்திருப்பான். கடவுளோட முழுமையான இலைப்பாறுதலை கொண்டு நாம் இல்லையே. நாம் ஆராதிக்கக்கூடிய இந்த ஆலய ஆராதனை அடையாளமா இருக்குது. இந்த பலி செலுத்துறதும் இந்த கடவுளோட ஐக்கியமாகிறதும் ஆசீர்வாதமும் எல்லாமே மாய்மாலமா அழிந்து போகிறதா இருக்கிறது. நான் எப்போ கடவுளோடு பூரண உறவோடு இருப்பேன்? வீழ்ந்து போன ஆதாம் எப்போ மறுபடியும் ஏதேனுக்கு போவே தான் யோசிச்சிருந்திருப்பான். ஆபேலுடைய சந்ததியில வந்த எல்லாருக்கும், ஆதாம் சந்ததியுடைய வந்த எல்லா விசுவாசிகளும் கடவுளோட எப்படி ஒப்புரவாகிறது? அதுதான் மகிமையான வாழ்க்கை. நித்திய ஜீவன் என்பது வீழ்ந்து போன பாவி பரிசுத்த தேவனோட முழுமையாக இணைகிறது தான். இந்த சதுசேயர்களுக்கு அந்த உறவினுடைய மேன்மை புரியல. அவங்க கடவுளுடைய உறவை இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தோடய முடிச்சுட்டான். இந்த உலகத்துல என்ன ஆசீர்வதிச்சா போதும், இந்த உலகத்துல எனக்கு வியாதி இல்லாம, இந்த உலகத்துல கடன் இல்லாம, இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாம, இந்த உலகத்துல கடவுள் என்ன ராஜாவா வச்சுட்டாரு, அதாவே எனக்கு போதும் அப்படின்னு. அதுக்கு மேல கடவுளுடைய உறவுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்க சபை ஃபுல்லாக தான், திருச்சபை ஃபுல்லாக தான், எல்லா சபைக்கும் போங்க, உலகத்தை மட்டும்தான் பேசுவோம், உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் பேசுவோம். இந்த சதுசேயர்களை போல உலகத்தில் எப்படி உயர்றது, வியாதி இல்லாமல் எப்படி இருக்குது, கஷ்டம் இல்லாமல் எப்படி இருக்கிறது, நோய் இல்லாமல் எப்படி இருக்கிறது. 3வது, அவங்க நித்திய ஜீவனையை நிராகரிச்சாங்கன்னு சொன்னா அவர்கள் கிறிஸ்துவை மணவாளனாக கண்டுகொள்ளல. மீட்பின் ரட்சகராகி இயேசு எவ்வளோ பெரிய ஒரு மணவாளனாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. அவன் அந்த கதை சொல்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? உயிர்த்தெழுதல் அவன் நினைக்கிறானா? உயிர்த்தெழுதல்ல கணவன் மனைவியா எப்படி இருக்க முடியும்ன்றதான் கேள்வி. இப்ப இந்த கதையை இவ்வளவு லாங் எடுத்துட்டு போல அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அதே பகுதியில இருந்து புத்திர சந்தனம் இல்லாமல் கணவன் இறந்துட்டான். இப்ப அவன் கணவன் இறந்துட்டான், மனைவி பிள்ளை இல்லாம இருக்க. அவனுடைய சகோதரன் திருமணம் பண்றான். சகோதரன் திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்துருது, சந்தானம் பிறந்த குழந்தை வந்துருது. இப்போ கணவன் மனைவி பிள்ளைகளா வாழ்ந்து அவங்க இறந்து போறாங்க. இப்ப ஏற்கனவே இறந்து போனவனு இருக்கிறான். இப்ப 3 பேர் உயிர் தெழும் பொழுது அந்த பெண் யாருக்கு மனைவியா இருப்பா? அங்கேயே முடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான் உங்களுடைய கேள்வி. மரித்து உயிர் தெழும் பொழுது 2 பேரும் கல்யாணம் பண்ணவ எவனுக்கு புருஷனா இருப்பா?
பிள்ளை பிறந்துருச்சு, இப்போ குடும்பம் வந்துருச்சு, யாருக்கு அவ புருஷனா இருப்பான்னு கேட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதான் கேள்வி. 2, 3, 4, 5, 6, 7 நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அவன் ஏன் அவ்வளோ தூரம் அங்கே போறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சிந்தையில மீட்பராக அருளப்பட்ட அந்த இரட்சகராகிய இயேசு திருமணத்தினுடைய உறவினுடைய புனிதத்தையே அவன் ரொம்ப அருவருப்பா பார்க்கறான். பரலோகத்தில் திருமண உறவுன்னு சொன்னா அது இந்த பூலோகத்தில் இருக்கிற மாதிரி பலதார மனம் கொண்டதா இருக்க முடியுமா? இந்த பூலோகத்தில் இருக்கிற மாதிரி குறைவுள்ளதா ஞானமற்றதாவா இருக்க போகுதுன்றது கேள்விதான் அவனுக்கு பிரச்சனை. நித்திய வாழ்வு என்பது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவன் மனவாளனா இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை நீ மனவாட்டேன்றார், நீ என்னுடைய நேசிக்கக்கூடியவள்னு சொல்லி சொல்றார், நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக உனக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன்னு சொல்லி சொல்றார். இப்போ ஆபிரகாம்ல இருந்து எல்லா விசுவாசம் வீழ்த்ததில் அவங்க விசுவாசிக்கும் பொழுது கடவுளுடைய மனவாட்டியா தங்களை ஆயத்தப்படுத்தினார். இந்த உலகத்தினுடைய திருமணம் பரலோகத்துல தேவை இல்லை. ஏன்னா இந்த உலகத்தினுடைய திருமணம் குறைவு உள்ளது, பலவீனம் உள்ளது, பாவம் உள்ளது. ஆனா பரலோக திருமணம் என்பது பரிசுத்தமா நீதியா மகிமைக்குரியது. இங்க அழிவு இருக்கிறனாலதான் பழுகி பெருகக்கூடிய உறவை தேவன் அனுமதிச்சார். அழிவு இருக்கிறதுனாலதான் அடுத்தடுத்த உறவுகள் தேவைப்பட்டது. ஆனா அங்க விவாகரத்தும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படின்றப்ப அந்த உறவுல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. புரிய வேண்டிய அந்த அவசியம் அல்ல. இயேசு என்கிற மணவாளனோடு இணைந்து தான் உயிர் நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அதன் விளைவாக ஃபைனலா மனுஷன் நித்திய வாழ்க்கையை ஏன் புறக்கணிக்கிறான்னு சொன்னா, அவன் பாவத்தில் திளைத்து வாழ்வதை விரும்புகிறான். பாவத்தினுடைய இச்சைகளை வாழ்றத அவன் விரும்புறனால அவனால நித்திய ஜீவனை விசுவாசிக்க முடியாது. இப்போ இந்த கேள்வியுடைய நோக்கமே எனக்கு உயிர்த்தெழுதல் தெரியல, உயிர்த்தெழுதல் மேல எனக்கு நம்பிக்கை வரல, எனக்கு நீங்க நிரூபிங்கன்றதல்ல கேள்வி. எப்படியாச்சும் எனக்கு வேதத்திலிருந்து உயிர்த்தெழுதலை எடுத்துக்காட்டுங்கன்றதல்ல கேள்வி. இவன் ஆல்ரெடி உயிர்த்தெழுதல் உண்மையாகவே இல்லைன்ற சிந்தையோட தான் வர்றான். உயிர்த்தெழுதல் என்பது மதீனமானது என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் வர்றான். மெயின் வேலை இயேசுவை கைது பண்ணணும், இயேசுவை அவமானப்படுத்தணும். 2வது, இந்த கேள்வியின் மூலமா உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியமே கட்டுக்கதை, போலியானது, அதை ஒருபொழுதும் அங்கீகரிக்க முடியாதுன்னு அவன் சொல்லி வர்றான். அதுக்கு தான் அந்த கதையை அவன் எடுத்துட்டு போறது. அவன் 3, 4, 5, 6, 7 எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கேள்வியினுடைய முடிவு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் 3ஆம் சகோதரன் 7ஆம் சகோதரன் வரைக்கும் எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீ இறந்து போனார். சரியா? இப்போ உயிர்த்தெழுதல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டு அவன் கேட்கிறான், உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அங்க கூட முடிச்சிருந்துருக்கலாம். மறுத்து போனதுக்கு அப்புறம் யாருக்கு அவ மனைவியா இருப்பான்? அவன் அங்க இன்னும் ஒன்று கேட்கிறான், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே. அந்த வார்த்தையை சேர்க்கிறான். செத்து போனா யாருக்கு அவ மனைவியா இருக்கான்னு கேட்கறத விட்டு எல்லாருமே அவளை கல்யாணம் பண்ணாங்கல்ல. அப்ப என்ன அவன் சொல்ல வரான்? எல்லாரோடைய வாழ்ந்துட முடியுமா? எல்லாரோடைய அவ பாலுறவு கொண்டு இருப்பாளா? எல்லாரையும் புருஷனை வச்சுக்கிட்டு வாழ்ந்துருவாளா? எல்லாரும் பரலோகத்தில் அவள் அனுபவிப்பான். அதான் அவனுடைய பாயிண்ட். அவனுக்கு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. உயிர்த்தெழுதல ஆதாரம் என்ன? உயிர்த்தெழுதல் ஒருவேளை நான் நம்பலேன்றதல்ல விஷயம். நீ உயிர்த்தெழுதல்னு சொன்னேன்னு சொன்னா அந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகத்துல மனுஷர்கள் பலதார மனத்தை சர்வசாதாரணமா செய்யறேன். அவன் விபச்சார உறவுகளை பெருகி போனேன். இப்ப அந்த உயிர்த்தெழுதலை நான் அங்க போயும் இங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா? அங்க ஒருத்தி 7 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாளா? ஒருத்தி 7 பேருக்கு புருஷனா இருப்பாளா? 7 பேர் ஒருத்தனுக்கு புருஷனா இருப்பாளா? இதுதான் அவனுடைய கேள்வி. அப்ப அதை ஒரு அருவருப்பா அவலட்சணமா இங்க செய்யக்கூடிய இந்த விபச்சார பாவத்தை நான் உயிர்த்தெழுதலை செய்யலாமா? அதான் கேள்வி. இங்க செஞ்சு அனுபவிக்கக்கூடிய இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைக்குமா? இங்க அனுபவிக்கக்கூடிய இந்த பாலியல் சந்தோஷம் எனக்கு பரலோகத்துல கிடைக்குமா? அதுதான் அவனுடைய நோக்கம். அதனாலதான் அவன் சொல்றான், எல்லாத்தையும் அவ கல்யாணம் பண்ணியிருந்தால, 7 பேரையும் அவ கல்யாணம் பண்ணால, அப்ப 7 பேரோட அவ இருக்கணும்ல, 7 பேரோட அவ வாழணும்ல, 7 பேரோட அவ குடும்பம் நடத்தணும்ல. அதுதான் அந்த பர்பஸ். இயேசு பொறுமையில் வரா, நிதானம் உள்ளவரா? இந்த கேள்விகளுக்கு அவர் எவ்வளோ மகிமையா பதில் சொல்றார். ஏசாயா 26:19 நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதலுக்கான அடிப்படையான வசனம் யோபு 19 அதிகாரம் 25-27.
தானியேல் 12:2 இது எல்லாமே உயிர்த்தெழுதலுடைய மேன்மையை சொல்லுது. ஏசாயா 26:19, யோபு 19-25-27 வசனம், தானியேல் 12:2 அவ்வளோ மேன்மையாக மகிமையாக உயிர்த்தெழுதலை சொல்லுது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அந்த நித்தியத்தையே விசுவாசிக்கிறதில்ல. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் முதல் நித்தியத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு உயிர்த்தெழுதல்ன்ற நம்பிக்கை இருக்குதா? உயிர்த்தெழுதல் என்பது அடிப்படையான சத்தியம், அவசியமான சத்தியம்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 4 உங்களுக்கு இருக்கும். ஒன்று, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது உயிர்த்தெழுதல். வேதம் எல்லாம் சொல்லுது. உயிர்த்தெழுதலுக்காக தான் ஆண்டவர் மீட்பையை ரட்சிப்பை உருவாக்கி. ரட்சிப்புன்றது உலக ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்றது ஆத்ம ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது கடவுளுடைய மகிமைக்காக ரட்சிக்கப்படுறது. உயிர்த்தெழுதல் அவசியமா யார் நம்ப முடியும்? கடவுளுடைய உறவு எனக்கு முக்கியன்ற ஆதங்கம் இருக்கும். உலகத்துல கடவுளோட சேர்ந்து வாழ முடியல. இந்த உலகத்துல கடவுளை முழுமையா ருசி பார்க்க முடியல. இந்த உலகத்துல கடவுள் எனக்கு போதுமானவரா இல்ல. இந்த உலகத்துல கடவுளுடைய மகிமைக்குள்ளாக என்னால் இணைந்து வாழ முடியல. நானும் கடவுளும் பிரிஞ்சிருக்கிறோம். என்னால கடவுளை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு வாழ்க்கை அருவருப்பா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்ற பாரம் உள்ளவன் தான் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையோட வாழ்வான். மணவாளனாக இயேசுக்காக காத்திருக்கணும் தான் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கும். நான் ஒரு மணவாட்டியா, நான் ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல என்னை இயேசுக்காண்டி பிரசுத்தப்படுத்தக்கூடிய மணவாட்டியா நான் இருக்கிறேன். அந்த மணவாட்டியா போய் மணவாளன் சந்திக்க போறேன்ற ஏக்கம் இருக்கிறவன் தான் உயிர்த்தெழுதலை நம்புவான். பாவத்தை வெறுக்கிறவன், பாவ இச்சைகள் இருக்கிறவன், பாவ இச்சைகளை சந்தோஷமா இருக்கிறவன், இந்த உலகத்துல தான் இருதயத்தை விட்டு போடுறவனால நித்தியத்தினுடைய மேன்மையை உணர முடியாது. பாவ மகிமையினுடைய சந்தோஷத்துக்குள்ளாக அவனால் பிரவேசிக்க முடியாது. ஏன் நித்தியத்தை அதிகமாக பேசுகிறோம்? ஏன் மரணத்துக்கு பின்னாடி வாழ்வு அதிகமாக பேசுகிறோம்? ஏன் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான சத்தியம், அது அவசியமானது. 16 அதிகாரத்துலேருந்து இயேசு பேசிட்டே வரார் அந்த மரணத்தை. நான் மரணத்தை மட்டும் பேசவே இல்லை. நான் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். பாட கடந்த உயிர்த்தெழுதல் அவசியம் என்றதை அவர் சொல்றார். ஃபைனலா 30-33 நம்ம முடிக்க போறோம். வாசிங்க 30-33 ஏசு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அநீதியான உலகத்துல நான் அநீதியை வாழ்றது எப்படி. 2வது பார்க்குறோம் நித்திய வாழ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள். 3வது நீதியாய் நித்திய ஜீவனை அடைப்பவர்கள் யார். நித்திய ஜீவன் யாருக்கு சொந்தம் அப்படின்றத இயேசு 30-33 அவர் சொல்றார். பாருங்க, அவனுடைய இருதயம் கேடா இருந்தாலும் துன்மார்க்கமான இருதயத்தோடு பொல்லாத சிந்தையோடு ஒரு அவலட்சணமான எண்ணத்தோடு கேள்வியை கேட்ட பொழுதும் இயேசு பொறுமையா கிருபையா சத்தியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறார். அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய வார்த்தையை வல்லமை அறியாமல் தப்பான என்ன கொள்வீங்க. முதலாவது உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கொடுப்பனையும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றார். இந்த பூலோகத்துல வாழக்கூடிய திருமண உறவு நித்தியத்துல உயிர்த்தெழுதல் இல்லைன்னு அவர் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நித்தியம் என்பது உயிர்த்தெழுதல் என்பது அது நித்திய உறவின் மேன்மையை வாஞ்சுகிறது அப்படின்னு சொல்றாரு. பூலோகத்தினுடைய திருமண வாழ்க்கை டெம்பரவரி, தற்காலமானது. கடவுள் பூலோகத்தை திருமணத்தை ஏற்படுத்தினதே இயேசுடைய உறவை புரிகிறது தான். நான் ஏன் கணவனா இருக்கேன், ஏன் மனைவியா இருக்குன்னு சொன்னா, இயேசு எப்படிப்பட்ட கணவனா இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்ட மனைவியா தான் சபையை போஷிக்கிறவரா நேசிக்கிறவரா இருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்வதற்காக தான். இந்த திருமண உறவு நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான். இந்த திருமண உறவு நித்தியமா தேவனோடு இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்கறது தான். அப்ப இயேசு சொல்றாரு, அந்த கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய திருமண உறவு பரலோகத்தை அது அவசியமே இல்லை, பரலோகத்தை அது தேவையுமே இல்லை. அங்க ஆண் பெண்ற எந்த உணர்வுபாடு அங்க தேவையில்லை. ஏன்னா அவர்கள் அழியாத நித்திய உறவுல இருக்கிறாங்க. 2வது அவர் சொல்றாரு, கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களை போல இருப்பார்கள். அது என் தேவதூதன் நம்பல. சொல்றாரு, அங்கே ஏன் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லைன்னு சொன்னா, அவர்கள் தேவதூதரை போல இருப்பார்கள். நித்திய ஜீவனை நீதியா ஒரு மனுஷன் அடையணும்னு சொன்னா அவன் கடவுளுடைய மகிமையான சேவையை விரும்பி வாழ்கிறவன். நித்திய ஜீவனை ஏன் நான் வாஞ்சிக்கிறேன்னா, அங்கதான் நான் கடவுளுக்கு
தடை இல்லாமல் சேவை செய்ய முடியும். கடவுள் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றியுள்ள உணர்வோடு நான் கடவுளுக்கு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை நித்தியத்தில் தான் வாழணும். நித்தியத்தில் தான் பரிபூரணமாக கடவுளுக்குரிய மகிமையான சேவைகளை செய்யும். அதான் தூதர்கள், தேவதூதர்களுடைய பணி தேவனுடைய சேவகர்களா, தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறவளா. அப்போ இந்த உலகத்தில் என்னால் அது கீழ்ப்படிய முடியலை, போராடிட்டு இருக்கிறேன், அதை சரியாக செய்ய முடியலன்ற பொழுது நித்தியத்தில் நான் தேவதூதனை போல அவருக்கு மகிமையான ஒரு சேவகனாக இருக்க முடியும். மூணாவது, நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறவர்கள். அவர் அங்கே சொல்றாரு தேவதூரை போல இருப்பாங்க. மூணாவது, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் வாசிக்கிறது இல்லையா? இந்த சதுசேயர்கள் ஆகமங்களை மட்டும் தான் நம்புறாங்க, 5 புத்தகம். அதனால தான் அந்த 5 ஆகமங்கள்ல வீழ்த்தது என்கிற சத்தியம் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு இடம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் சொல்றாரு, முச்சடியில மோசேக்கு தரிசனமாகும் பொழுது மோசே கேட்கிறான், ஆண்டவரே நீங்க யார் என்று, இப்படி நாமம். அப்ப இயேசு ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் என்ன உயிர்த்தத்தில் சொல்லுது? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செத்து 500 வருடங்கள் 550 வருடங்கள் ஆயிடுச்சு மோசை சந்திக்கும் பொழுது. மோசைக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது, பார்த்தது கூட இல்லை, கேள்விப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் மோசையை சந்திக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்தி, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனா இருந்தேன்னு சொல்லலை, அவங்களுக்கும் நான் தேவனா வாழ்ந்தேன்னு சொல்லலை, நான் தேவனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் இன்னைக்கும் நான் தேவனா இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம். மோசையை சந்திக்கும் பொழுது பரலோகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இருக்கிறான், நான் அவனுக்கு தேவனா இருக்கின்றதை நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவர் மோசைக்கு சொல்றார். வேதத்தினுடைய அந்த இலக்கண வார்த்தைகள் எவ்வளவு கவனமா ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவர் அவங்களால நிராகரிக்க முடியாத அளவுக்கு தேவன் தான் வாய்மொழியில சாட்சி கொடுக்குறாருப்பா. ஆபிரகாம் உயிரோட இருக்கிறான், ஈசாக்கு உயிரோட இருக்கிறான், யாக்கோபு உயிரோட இருக்கிறான், அவனுக்கு நான் தேவனா இருக்கேன்னு சொல்லி சொல்றார். மூணாவது, நித்திய ஜீவனை யார் வாஞ்சிப்பான்னு சொன்னா அவன் அழிவில்லாத நித்திய வாழ்க்கையை விசுவாசிக்கிறான். இந்த உலகம் அழிய போது, பணம் அழிஞ்சிரும், பொருள் அழிஞ்சிரும், உறவுகள் அழிஞ்சிருவாங்க, எல்லாமே அழியும், சரீரம் அழிஞ்சிரும், எனக்குரிய எல்லாமே அழிஞ்சிரும், இந்த பூமியை அழிஞ்சிரும். அப்ப நான் அழியாத ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுறவனா இருக்கேன், அதுக்கு தான் எனக்கு நித்தியம் தேவை. உயிர்த்தெழுதலை நான் ஏன் நம்புறேன்னு சொன்னா அழிவில்லாத நித்திய வாழ்க்கையை விசுவாசிக்கிறேன். அதை ஆபிரகாம் நம்பினான், அதை ஈசாக்கு நம்பினான், அதை யாக்கோபு நம்பினான், அதை தேவன் மோசேக்கு சாட்சி கொடுத்தார். நாலாவது, ஃபைனலா நீங்க அதை வாசிக்கிறேன்னு கேட்டு அவர் சொல்றாரு, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை அவர் கோட் பண்ணிட்டு, கடவுள் செத்து போனவனுக்கு தேவனா இல்லவா? வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லை, முழுமையா அழித்து போனவனுக்கு, இந்த உலகத்தோட செத்து போறவனுக்கு அவர் தேவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாருக்கு தேவனா இருக்கிறான்னு சொன்னா ஜீவன் உள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். ஜீவன் உள்ளோர் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையின் மூலமா மீட்பை விசுவாசிக்கிறவன், சுவிசேஷ மீட்பின் மூலமா இளைப்பாறுதலை நோக்கி பார்க்கிறவனுக்கு அவர் தேவனா இருக்கிறார். சுவிசேஷத்தினுடைய மீட்பின் மூலமா இயேசுவோடு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, மரணத்துக்கு அப்புறம் உண்மையான வாழ்க்கை இருக்குது, மரணத்துக்கு அப்புறம் வாழ்றது தான் நித்தியமான தேவனோடு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அந்த ஆத்ம இளைப்பாறுதலை நம்பி ஓடுறவன் அவன் தான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான். இப்பெல்லாம் நீங்க எழுதிங்களா? உங்க கேள்வி கேளுங்க. நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா அவங்க வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னா உண்மையாகவே நீங்க அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவே கடவுளுடைய மகிமைக்கான சேவைகளை விரும்புறீங்களா? கடவுளுக்காக தான் நான் வாழணும் விரும்புறீங்களா? உண்மையாகவே ஒரு நித்தியமான அழியாத ஒரு உறவுக்குள்ளாக தேவனோட ஐக்கியப்படணும் விரும்புகிறோமா? உண்மையாகவே சுவிசேஷத்தினுடைய மேற்ப நம்ம உணர்றோமா? அதான் அவர் சொல்றாரு, ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறேன்றதை நீ உணராத வர உயிர்த்தெழுதலால் நம்ப முடியாது. என்னுடைய சுவிசேஷத்தினுடைய மீட்பு உனக்கு புரியாம, நான் எதற்காக இன்னைக்கு உங்ககிட்ட போராடி இருக்கேன்னு தெரியாம, எதற்காக நான் போய் சிலுவையில மறிக்க போறேன்னு தெரியாம, எதற்காக உன் பாவத்தை சுமக்க போறேன்னு தெரியாம, உனக்கு அனுப்பப்பட்ட மேசியா எப்படிப்பட்டவன்னு தெரியாம ஒரு பொழுதும் உயிர்த்தெழுதலை உன்னால விசுவாசிக்க முடியாது. ஆனா இயேசு காத்தால் மரியாதை சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தான். இயேசுவை வேதபூர்வமா விசுவாசிக்கிறவன், இயேசுவை பாவ விடுதலைக்காக விசுவாசிக்கிறவன், இயேசுவை ஆத்ம ரட்சிப்புக்காக விசுவாசிக்கிறவன், இயேசுவை நித்திய ஜீவனுக்காக விசுவாசிக்கிறவன், இயேசுவை
மரணம் இல்லாத அழியாத மகிமைக்காக விசுவாசிக்கிறேன்னா உண்மையாகவே ஜீவன் உள்ளவனா வாழ முடியும். நீங்க வாழ்றீங்களா? நித்திய ஜீவனை அடைகிற ஒரு மனிதனா உங்களுடைய இந்த பூலோக வாழ்க்கை இருக்குதான்னு ஆராய்ஞ்சுப்பார். எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு யோசிச்சுப்பார். எதற்காக தேவன் உங்களை அழைச்சிருக்கான்னு யோசிச்சுப்பார். எதற்காக இயேசு உங்களுக்கு தேவன் யோசிப்பாங்க. எதற்காக தேவ சமூகத்தில் வந்து யோசிப்பார். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய பிரச்சனைகளோ, இந்த உலகத்துல காணப்படக்கூடிய தற்கால நிலைகள் அல்ல. தேவன் ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு அழைச்சி அந்த வாழ்க்கையில் நம்ம போகணும்னு சொன்னா இந்த உலகத்துல முதல் நீதி உள்ளவனா இருக்கு. இந்த அநீதி இருந்த உலகத்துல உங்களுடைய கடமை பொறுப்புகளை செய்யணும். வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. தேவனுக்கு முன்னாடி நான் யார்? உங்க வாழ்க்கை சத்தியத்துக்கு சாட்சியா இருக்குதா? உங்க வாழ்க்கை பொறுப்புகளை சரியா செய்யுதா? உங்க வாழ்க்கை தேவனுக்கு உண்மையா இருக்குதா? தேவனுக்குரிய கடமைகள் உண்மையா இருக்கீங்களா? பாவத்தை ஜெயிக்கிறீங்களா? பரிசுத்தம் அடையிறீங்களா? உண்மையாகவே அனித்தியமான இந்த உலகத்துல நித்திய மனிதர்களா வாழ்றீங்களா? அவன் தான் உண்மையா கடவுளுக்கு பிரியமா தேவனுக்கு உண்மையா வாழ முடியும். இந்த உலகத்திலையும் நித்தியத்திலையும் தேவனுக்கா வாழக்கூடியவன் சுவிசேஷத்துக்கு தன் அர்ப்பணிக்கிறவனா இருக்கான். ஆராய்ஞ்சு பார்ப்போம், மனம் திரும்புவோம். ஒருவேளை இதெல்லாம் இல்லை, இந்த ஆசைகள் இருக்கிறதுனால ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட மனிதனா வாழலை, எனக்குள்ளாக இப்படிப்பட்ட சிந்தைகள்லாம் இல்லை, நான் இன்னமும் இந்த உலகத்தானா இந்த உலகத்துக்குரியவனா வாழ்ந்துட்டு இந்த உலக சிந்தனைகள் பாவ எண்ணங்களாக எடுத்து போட்டு கல்வாரி சிலுவையின் மூலமா மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து ஆத்ம விடுதலையை ஆத்ம இளைப்பாறுதலை தேடி ஓடுகிறவனா, ஆத்ம ரட்சிப்பை வாஞ்சித்து வாழுகிறவனா இருப்பதற்கு உதவி செய்யும் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். தேவனை கிருபையா அவருடைய இறக்கத்தையும் தயவையும் காண்பித்து மீட்பு ரட்சிப்பாராங்க.